வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி காளான் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு காளான் வாங்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காரம் தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க, உப்பும் காரமும். இது கூட எலும்பிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் என்கிட்ட இல்லை, அதனால நான் இதில் சேர்க்கல. இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட கடலை மாவு 2 டீஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். காளான் தண்ணி இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி தண்ணி விடும். அதனால் தண்ணி விடாமல் நீங்கள் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு தான் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எண்ணெயில் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. காளான்றதுனால சீக்கிரமாக வெந்துடும், அதனால் உடனே நீங்கள் திருப்பி விட்டுடலாம். காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, எல்லா வகையான சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இது போல் நான் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.